மாதிரி டல்லா இருக்க? ஆ, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லடி, கொஞ்சம் டயர்டா இருக்கேன் அவ்வளவுதான். ஆமா, அழகர் எங்க? வந்ததுல இருந்து அவர் ஆளையே காணும். ஆ, அப்- ஓ, ஆதைய தேட போயிருக்காரா? ஆ, ஆதிய தேடிதான் வெளியே போயிருக்காரு. என்னமோ தெரியலடி, இன்னைக்கு நான் ஆதிய பாத்துருவேன்னு என் உள் மனசு சொல்லிட்டே இருக்கு. உனக்கு என்ன தோணுது? ஆம், கண்டிப்பா பாத்துருவோண்டி, வந்துருவாரு. அதை ஏண்டி இவ்வளவு சந்தேகமா சொல்றேன்? இதுக்கப்புறம் நான் அவரை விடவே மாட்டேன் ஆண்டாள். எப்படியாவது அவர் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டு சண்டை போட்டா என்ன பண்ணுவ? ஏய், வாயை கழுவுடி. கோயில்ல வந்து என்ன பேசிட்டு இருக்க நீ? ஆ, இல்ல, நானே அவர் வந்துருவாருன்னு சொல்லி எனக்கு நானே தைரியம் சொல்லிட்டு இருக்கேன். இதுல இவ வேற ஏதோ சொல்லிட்டு இருக்கா. போடி. ஆ, ஏய் இல்லடி, நான் சீரியஸா சொல்லலடி, ஒரு சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். உனக்கு விளையாடுறதுக்கு வேற விஷயமே கிடைக்கலையா? இப்படியா சொல்லுவ? அவர் வருவாரு, கோவம்லாம் இருக்கதான் செய்யும். அதுக்காக என்ன யாருன்னே தெரியலன்னு சொல்லுவாரு அவரு? என்ன பாக்குற வரைக்கும் தான் இந்த வீராப்பு கோவம்லாம். என்ன நேருக்கு நேரா பாத்துட்டா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவர் என்னால அவாய்ட் பண்ணவே முடியாது. நான் ஒன்னும் அவரோட நிழல் இல்ல, மூச்சு. நிழல்னா வெளிச்சம் இருக்கிற இடத்துல மட்டும்தான் இருக்கும். ஆனா மூச்சு அப்படி இல்ல, எப்பவுமே இருக்கும், எப்பவுமே இருக்கணும். அதனால நான் அவர் மூச்சு மாதிரி. நாங்களும் அப்படிதாண்டி நினைக்கிறோம். ஆனா ஆதி கோவத்துல ஏதாவது பேசிடுவாரோ பண்ணிருவாரோன்னு பயமா இருக்குடி. பரவாயில்ல, அவரு பேசினா பேசிட்டு போட்டோம். கோவத்துல தானே பேசுறாரு, பேசிட்டோம். அழகர், எனக்கு புரியுது ஆதி ஏன் அப்படி பண்ணாருன்னு. எனக்கு எதுவுமே புரியலடா. ஒருத்தர் கோவம் வந்தா இப்படி பேசுவானா? இப்படி அவங்க அம்மா செத்ததுக்கு பாரதி காரணம். சரி, அவங்க மேல கோவமா இருக்கிறான். நீ பாரதியோட ஃப்ரெண்டு, உன் மேல கோவமா இருக்கிற, அதுவும் நியாயம். நான் என்னடி பண்ண? சட்டையை புடிச்சு பேசுறான். டேய் சரி, புரியுதுடா. தப்பு செஞ்சா அவன் என்ன அடிக்கலாம், திட்டலாம், எல்லா உரிமையும் கொடுத்துருக்கிறேன். யாருன்னு கேக்குறான். நான் உனக்கு யாருன்னு தெரியாது அவனுக்கு. எப்படி அவன் கேட்பான்? அப்படி உசுர் போற மாதிரி இருந்துச்சு எனக்கு. டேய் அழாதடா, உன்னை இப்படி பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. நாளுகளடி, அவனை நான் என்ன வெறும் ஃப்ரெண்டாவா நினைச்சிட்டு இருந்தேன். எங்க அப்பா அம்மாவுக்கு மேல, உனக்கு மேல, இந்த கடவுளுக்கு மேல அவன் தான் எனக்கு முக்கியம், அவன் தான் எனக்கு எல்லாமே வசதி வச்சிருந்தாடி. நான் அது எல்லாமே ஒரே நிமிஷத்துல ஒண்ணு இல்லாம ஆயி போச்சு. அழாத, சரியா விடு. இப்படி அவர் மாறுவாருன்னு நம்ம யாருக்குமே தெரியாதுல்ல. என்ன அவரை பார்த்துட்டு போனப்ப கூட ஏதோ அவரை சும்மா கிண்டல் பண்ணிட்டு போறாருன்னு நினைச்சேன். ஆனா இப்பதானே தெரியுது நம்மள யாருன்னே அவருக்கு தெரியலன்னு. அவரு அப்பவே சொல்லாம சொல்லிட்டு போயிருக்காரா? நம்மளை விட ஆண்டால
பாரதி பாவம் இல்ல, பாரதியும் விடுறே. தெரிஞ்சோ தெரியாமலோ அவளும் தப்பு பண்ணிருக்கா. அந்த குழந்தை எங்க அப்பா கிடைச்சிருவாரு, எங்க அப்பா வந்துருவாருன்ற நம்பிக்கையோட தான் அவ கிளம்பி வந்திருப்பா. அவகிட்ட இதே மாதிரி உன்னை யாரும் தெரியலன்னு சொன்னா அவ என்ன பண்ணுவாங்க? அதெல்லாம் ஏற்கனவே சொல்லிட்டாரா? என்ன நம்மள பார்த்து என்னென்ன பேசினாரோ அதே மாதிரி அவளையும் பார்த்து பேசியிருக்காரு. தமிழ் ஆதியா பார்த்தால ம் பார்த்துட்டா, பார்த்து பேசவும் செஞ்சுட்டா. என்ன சொன்னா? இல்ல, இவ அவரை பார்த்து ஆசையா அப்பான்னு சொல்லியிருக்கா. உனக்கு நான் அப்பா இல்ல, உன் அப்பா வேற ஒருத்தர்னு சொல்லிட்டு போயிட்டாரு போல இருக்கு. அத கேட்டதுல இருந்து எனக்கு ஆதி மேல இருந்த மரியாதையும் போச்சு, மதிப்பும் போயிருச்சுடா. அவருக்கு கோவம் பாரதி மேல தானே. அவ கூட சண்டை போட்டா ஓகே, குழந்தைகிட்ட இப்படி எல்லாம் பேசலாமா? அப்புறம் இத்தனை நாளா அப்பாவா இருந்ததுக்கு என்ன அர்த்தம்னே தெரியல. ஒரே நாள்ல இப்படி எல்லார் மனசையும் உடைச்சிட்டு என்னடா சாதிக்க போறாரு அவரு? எனக்கு ஒன்றும் புரியல.